இன்னைக்கு நம்ம மேட்ரிக்ஸ்னா என்னன்னு கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ரயில்வே டைம் டேபிள் பார்க்கலாம். இந்த ரயில்வே டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறது ட்ரெயின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது கிலோமீட்டர்ஸ். இது என்னென்ன ஸ்டேஷனில் நிற்கும்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரெயின் நம்பர்ஸ். இதெல்லாம் வந்து ட்ரெயின் நம்பர்ஸ். ஓகேவா? இது வந்து எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த டைப்பில் நிற்கும்னு சொல்கிற டேட்டா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பழவந்தாங்கல்ல இது வந்து 8:18க்கு ட்ரெயின் T13 8:18க்கு நிற்கிறது. அதே வந்து தாம்பரம் சானிட்டோரியத்துக்கு 8:32க்கு வந்து சேர்றது. தாம்பரத்துக்கு 8:40க்கு வந்து சேர்ற ட்ரெயின் காலையில் 7:45க்கு கிளம்புறது. சரியா? அடுத்து நம்ம ஒரு கேலண்டர் பார்ப்போம். இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தான கேலண்டர். இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலம், இந்த பகுதியில் இருக்கிற டேட்டாவும் இந்த பகுதியில் இருக்கிற டேட்டாலையும் ஒரே மந்த்துக்கான கேலண்டர் இருந்தாலும் இது ஒரு வேறுபாடு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டாப் டு பாட்டம், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே, இந்த டேஸ் எல்லாம் வந்து டேஸ் ஆஃப் த வீக்கை வந்து டாப் டு பாட்டம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வந்து நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேட்ஸை வந்து டாப் டு பாட்டம், இந்த இதில் வந்து இந்த எக்ஸாம்பிளில் டாப் டு பாட்டம் டேஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டேஸ் கொடுத்துருக்காங்க. சண்டே டு சாட்டர்டே லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருக்கு. சரியா? இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம். அது என்னன்னாக்கா மார்க் ஷீட். மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள். சப்ஜெக்ட் கோட் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, அண்ட் தியரியில் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோ, அண்ட் டோட்டல் மார்க் எவ்வளோ, அண்ட் டோட்டலை வந்து இன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அலாங் வித் தி கிரேட். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் எதுக்கு காட்டினேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அ கான்செப்ட் கால்ட் ஆஸ் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை இந்த டேபிள்ஸ் மூலமாக, இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் அ டேபிள் ஆஃப் நம்பர்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மேட்ரிக்ஸ் வந்து ஒரு டேபிள் ஆஃப் நம்பர்ஸ். இதை வந்து யார் கொடுத்தாங்க நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய காலத்தில், தட் இஸ் பழைய காலத்துல நம்ம ரொம்ப பழசாக இல்லை, பிட்வீன் 18th and 19th century, பிட்வீன் 18th and 19th century நிறைய வேலை நடந்துட்டு இருந்தது டு சால்வ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். லீனியர் ஈக்குவேஷன்ஸை ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ். அதில் ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் சில்வெஸ்டர் அப்படின்றவர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, 1850ல் சில்வெஸ்டர்ன்றவர் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட். அவரோட இன்டென்ஷன் பேசிக்கலி வாஸ் டு சால்வ் ஈஸிலி அண்ட் மோர் குவிக்லி லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அவர் எப்படி சால்வ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அண்ட் 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 4 அப்படின்றதுனாக்க, இந்த லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு he just took the coefficients of the variables and arranged in table. அப்படின்னாக்க இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 1, அடுத்து 3, அடுத்து -1 அண்ட் -2. இதை வந்து ஒரு டேபிளில் போட்டு ஈக்குவல் டு 2 and 4 அப்படின்னு போட்டுட்டார். 2 and 4ன்னு அவர் போட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணார். இது ஒரு சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன்னால நம்மளுக்கு இதில் வந்து ஒரு கஷ்டம் தெரியல. பட் இதே ஒரு காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஈக்குவேஷனாக இருந்ததுனாக்க, இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம்னா இட் பி மச் சிம்பிள் அப்படின்றது அவரோட கருத்து. எப்போ? 1850ல். சரியா? அண்ட் நவடேஸ் பார்த்தீங்கன்னாக்க தட் வாஸ் ரைட். இப்போலாம் வந்து நாட் ஓன்லி யூஸ் டு சால்வ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், நாட் ஓன்லி லிமிட்டட் இன் சால்விங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதோட இன்னும் நிறைய விஷயம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேட்ரிக்ஸ் இஸ் யூஸ்ட் மோர் இன் த ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். மேட்ரிக்ஸ் இஸ் யூஸ்ட் in programs like MS Excel. Matrix is used in genetics. Matrix is used in economics, sociology. இந்த மாதிரி நிறைய டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது where the concept of matrix can be applied.
சரி, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த மார்க் ஷீட்டை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போமே. அந்த மார்க் ஷீட்ல இருக்கிற அந்த நம்பர்ஸ் இல்லைன்னா அந்த கேலண்டர்ல இருக்கிற நம்பர்ஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சரியா? let us say the calendar, let me scroll down a bit. சரி, இங்க இருக்கு 4, 5, 6, 11, 12, 13, 18, 19, 20. இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா. This is some data which is expressed within a square bracket. இதே மேட்ரிக்ஸை நம்ம ஒரு parenthesesக்குள்ள கொடுக்கலாம். 4, 5, 6, 11, 12, 13, 18, 19, 20. This is also same if we have like this. இது எல்லாமே ஒண்ணுதான். இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா this ஸ்கொயர் பிராக்கெட்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதும் அதே இன்ஃபர்மேஷனை வந்து parenthesesல கொடுக்கறதும் that is nothing but same. Usually matrices are expressed in capital letters. Any capital variable A, B, C, that denotes a matrix. So matrix is nothing but a rectangular array. It is an ordered rectangular array of numbers. Illana any functions, okay, within this square bracket or a parenthesis. This is a matrix. Okay, wow. Now the numbers which are there inside the in this table, inside this matrix, 4, 5, 6, in the numbers law, they are called as entries. Each individual numbers are called as entries. Entries ன்னு கூப்பிடுவாங்க, இல்லைனாக்க எலிமெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கணும் அப்படின்னாக்க, நான் இப்போ ஆர்டர்டு ரெக்டாங்குலர் அரே சொன்னேன் இல்லையா? மேட்ரிக்ஸ்னா என்ன? மேட்ரிக்ஸ்னா என்ன? ஆர்டர்டு ஆர்டர்டு rectangular array of numbers. Correct? Array of numbers. இப்போ anything that goes from left to right is called as rows. இப்போ இதெல்லாம் வந்து rows. ஓகேவா? இதெல்லாம் வந்து rows. Anything that goes from left to right, all these are rows. Anything that goes from top to bottom are columns. Okay? மேலேருந்து கீழே போகிறது எல்லாமே columns. In this case, there are 3 rows and 3 columns. Okay. Horizontally, whatever numbers are displayed, then we are reading row wise. If we read vertically, then we are reading column wise. For example, 4, 5, 6 அப்படின்னு சொன்னோம்னாக்கா we are reading horizontally. அதே நம்ம 5, 12, 19 சொன்னோம்னாக்கா then we are reading vertically. Okay. In the coming lessons, let us understand more on the fundamentals of matrix and let us get into matrix algebra. சரியா?